ஹலோ விவாஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் அந்த பில்லை பார்க்க போகிறது 2022லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கன்னட திரைப்படம் தான் சச்சு விசாரணை நடத்திட்டு. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட யூடியூப்பில் வெளிவந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பில்லை பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்த அளவுக்கு ஜனனி சந்துரு அப்படிங்கிற ஒரு லவ்வர்ஸோட மிஸ்ஸிங் கேஸ் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை நகருது. இந்த கேஸ் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டரான அசோக் அப்படிங்கிறவரோட சர்க்கிளில் தான் வருது. ஆனால் இந்த கேஸ் அவர்கிட்ட கொடுத்ததுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகாமல் அப்படியே நிற்குது. அப்படிங்கிறதுனால இந்த கேஸை புதுசாக ஒரு ஆள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன்கிட்ட கொடுக்குறாங்க. கதாநாயகன் பேர் வந்து பிருத்யூ. நம்ம பிருத்யூ வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த கேஸில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாரா. ஸோ காணாமல் போனால் அந்த லவ்வர்ஸுக்கு என்ன ஆச்சு, அவங்களை யாரும் கொலை பண்ணிட்டாங்களா இல்லை உயிரோட தான் இருக்கிறாங்களா, இதுக்கு எல்லாமே பதில் தான் இந்த படத்தோட மொத்த கதையுமாக இருக்குது. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிளான ஒரு கிரைம் த்ரில்லராக கண்டிப்பாக எடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில லேக் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கும் நல்லா இருக்குது. அந்த கேஸில் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தாலே போதும். பட் லென்த்தாக சொன்னதுனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில லேக்கை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அப்படி அவங்க காமிச்சதுனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சு இவர் தான் பண்ணியிருப்பாரோ, இவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியை நம்ம ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிட்டு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அந்த காமிச்சது கண்டிப்பாக அந்த மிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் கண்டிப்பாக வந்து போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய 2 கதாபாத்திரங்கள், ஒன்று வில்லன், இன்னொன்று நம்ம ஹீரோ, இவங்க 2 பேரோட கதாபாத்திரங்களும் ரைட்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிக் எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட வந்ததுன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் சாங்ஸ் தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிள்.